ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த 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 பிளஸ்ஸிங்கை நீங்கள் எல்லாருமே நம்ம தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணணும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில் இந்த முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தை பெறுறதற்கு முதல்ல அவங்க அறகுறையாக இல்லை, அதை நீங்கள் எப்போவுமே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன தீர்மானம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நான் என்னுடைய அப்பாவை விட்டுட்டு, என் குடும்பத்தை விட்டுட்டு, என் வம்சத்தை விட்டுட்டு நான் உன் கூட வர்றேன், உன் கூட வர்றேன், ஒரு 10 மாதம் இருந்து பார்க்குறேன், ஒரு வருஷம் இருந்து பார்க்குறேன், அங்கே செட் ஆகலைன்னா நான் திரும்பி வந்துடுவேன், சரியாகலைன்னா நான் திரும்பி வந்துடுவேன்னு சொல்லலை. அவங்க என்ன எடுக்கிறாங்கன்னா, மரணமே அல்லாமல் நான் செத்தாலும் அங்கே தான் சாவேன், என்ன அடக்கம் பண்ணினாலும் அங்கே அடக்கம் பண்ணுங்க. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இந்த ரூத்தை நிறைவான ஒரு பலன் கிடைக்கணும்னா அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நான் ஒரு காரியத்தை துவங்குவேனே ஆனால், நான் ஒரு தீர்மானம் எடுப்பேனானால், அதுல முதல்ல நான் யார் உறுதியா நிக்கணும் சொல்லுங்க. நம்ம உறுதியா நிக்காம நம்மளால வெற்றி அடையவே முடியாது. நம்ம நிறைய பேர் தப்பு பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, சூழ்நிலைகள் மாறிச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, உடனே நம்ம மாத்திடுறோம், உடனே நம்ம ஸ்கிப் ஆயிடுறோம், உடனே டிஸ்கண்டினியூ பண்றோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ஒரு ஆசீர்வாத குறைவாகவே இருக்கிறது. எப்படின்னா எல்லாத்துலயுமே டிஸ்கண்டினியூ. பாருங்க, என்னுடைய லைஃப்ல நான் உங்களுக்கு சொல்றேன், நான் ரொம்ப ஜெபம் பண்றது என்ன அப்படின்னா, எதையுமே டிஸ்கண்டினியூ பண்றதை மட்டும் நான் விரும்பவே மாட்டேன். எப்பவுமே 10th நான் படிச்சுட்டு இருக்கும்போது 10th ஃபெயில் ஆயிடுவேன்னு எனக்கு தெரியும், 100% தெரியும். அன்னைக்கு இருக்கிற ஸ்கூலில் என்னை 10th நீ ஃபெயில் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு எக்ஸாம் எழுத வேண்டாம், அவங்களுக்கு ஒருத்தர் ஃபெயில் ஆனாலும் அந்த ஃபெயில் ஆன லிஸ்ட்டில் வந்துருவோன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரிஜெக்ட் பண்ணாங்க. என் கூட கிட்டத்தட்ட 6 பசங்க, அந்த 6 பசங்களும் ஃபெயில் ஆயிடுவாங்கன்னு தெரியும். 6 பசங்க, எங்கள் 6 பசங்களையும் எங்களை கிளாஸ் டீச்சர் கொண்டு போய் விட்டுட்டு, நீ உங்களுக்கு கால் டிக்கெட் நாங்கள் தரமாட்டோம், நீ அடுத்த வருஷம் படிச்சுக்கோ, இல்லைனா டுட்டோரியலில் படிச்சுக்கோன்னு சொல்லி எங்கள் 6 பேரையும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. என் கூட வந்த 5 பேரும் கொஞ்சம் கெஞ்சி பார்த்தாங்க, கொஞ்சம் பேசி பார்த்தாங்க. ஆனால் அவங்க கேட்காத உடனே அவங்க 5 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அந்த 5 பசங்களும் திரும்பி ஸ்கூலுக்கு வரல, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலே நான் சொல்கிறேன், அந்த எங்களுக்கு மேக்ஸ் டீச்சர் தான் எங்களுக்கு கிளாஸ் டீச்சராக இருந்தார். போய் காலையே விழுந்துட்டாங்க, இல்லை சார் எனக்கு எப்படினாலும் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு ஹால் டிக்கெட் தந்து தான் ஆகணும், நான் எக்ஸாம் எழுதாமல் இருக்கவே மாட்டேன், எப்படியாவது என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு. நான் கெஞ்சில் அவர் ரொம்ப வெறுத்து போய், ஏண்டா இப்படி கெஞ்சுவீங்களாடா ஒருத்தன், உன்ன மாதிரி ஒருத்தனும் இப்படி கெஞ்சினதில்லைன்னு சொல்லிட்டு போய் தொலையுதுன்னு சொல்லி ஹால் டிக்கெட் தூக்கி போட்டார். நீ போ, எப்படியோ போகணும். ஆனால் அந்த ஹால் டிக்கெட்டை வாங்கியும் நான் பாஸ் பண்ணுற நம்பிக்கை எனக்கு, நான் பாஸ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்னன்னா, எனக்கு ஒன்று என்னன்னா, நீ ஃபெயில் கூட ஆயிக்கோ, ஆனால் சர்டிஃபிகேட் இல்லாமல் ஃபெயில் ஆயிடாது. 10th படித்து நான் எக்ஸாம் எழுதலைன்னா அந்த எக்ஸாம் இதுவே வராது, இல்லை அது படிக்காத மாதிரி தானே அர்த்தம். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிடணும். பைபிள் காலேஜில் வந்ததுக்கு பிற்பாடு 3 வருஷம் பைபிள் காலேஜ், இந்த 3 வருஷத்தில் பைபிள் காலேஜில் நிலைச்சு நிற்காதது மாதிரி பிரச்சனை எத்தனை பிரச்சனை தெரியுமா? 1-2 இல்லை. நான் பெட்டில் படுத்து கிடந்துட்டு, ஆண்டவரே என்னை மன்னிச்சுக்குங்க, என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சுக்குங்க, நான் உங்களிடத்துல வர்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஜெபம் பண்ணேன். ஏன்னா திடீர்னு சிக்காயிட்டேன், லூஸ் மோஷன், வாந்தி, ரொம்ப சாகிற அளவுக்கு பரலோகம் போயிடுவேன்னு நினச்சேன். அதனால பரலோகத்துக்கு போகிறதுக்கு மன்னிப்பு கேட்டேன். ஆனால் கூட பைபிள் காலேஜ் டிஸ்கண்டினியூ பண்ணவே இல்லை. எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டேன். இங்கே எடுத்துட்ட ஒரு தீர்மானம், வீட்டை விட்டு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் தகுதி உள்ளவன் அல்ல. அப்படியே நின்றுட்டேன். அதுக்கு பிறகு இப்போ இங்கே ஊழியத்துக்கு வரேன் பாருங்க. இங்கே ஊழியத்துக்கு வந்ததுக்கு பிறகு இங்கே நிற்காம நிற்க முடியாமல் எத்தனை போராட்டம் தெரியுமா? இந்த ரத்தனபுரியில் 2000 இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்தை விட்டு துரத்துறதற்கு பிசாசு எடுத்த முயற்சி, மனுஷங்க எடுத்த முயற்சி, என்னுடைய உடம்புல வந்த பலவீனம் என்னமோ. ஆனா கொன்னா கொல்லுங்க, செத்தா சாகுறேன், இனி செத்தாலும் இருந்தாலும் இங்கே தான் ஆண்டவரே அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தேன் பாருங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நான் நம்புறேன், சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எனக்கு முழுமையாய் தந்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி இது நிறைவான பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்? பிரச்சனையை பார்த்தோன்னே ஓடுறது, சமாதான குறை, மனைவி சண்டை போட்டோன்னா டைவர்ஸ் பண்ணிட்டா, கணவனால் சண்டை போட்டோன்னா டைவர்ஸ் பண்றது மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அது
என்ன அர்த்தம்? அப்படி செய்யக்கூடாது. என்ன பண்ணணும்னா, இந்த மனுஷனை சந்திக்கணும், இந்த மனுஷியை ரட்சிக்கணும். அப்படி நீங்க இது பிரிகிறதற்காக ஆண்டவர் தரல, வாழ்றதற்காக கர்த்தர் தந்திருக்கிறாரு. நீங்க உறுதியா மட்டும் நீங்க முதல்ல நில்லுங்க. நீங்க எடுத்த வேலையில உறுதியா நில்லுங்க. பிரச்சனை வரும், அவமானம் வரும், தோல்வி வரும். நீங்க உறுதியா நில்லுங்க. கர்த்தர் உங்களை பிளஸ் பண்றாரா இல்லையான்னு பாருங்க. ஒண்ணுல ஜெயிச்சு காமி மகனே. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. சொல்றேன், நீ எதையுமே டிஸ்கண்டினியூ பண்ணக்கூடாது. நீ ஜெயிச்சு காமிக்கணும். அந்த இடத்துல நின்று ஆண்டவரே உன்னை கொண்டு போட்டும், ஆண்டவரே உனக்கு ஒரு புது வழியை திறக்கட்டும், ஆண்டவரே உனக்கு ஒரு டெவலப். அதுக்கப்புறம் நீ போ, தப்பு இல்லை. நீ டெவலப் பண்ணி போ, நீ வளர்ந்து வெளியே போ, நீ ஞானவானாய் வெளியே போ, தப்பு இல்லை. ஆனா இருக்கிறத விட்டுட்டு போனேன்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த ஸ்பிரிட்டை முதல்ல நம்ம அழிக்கணும். இது ஒரு பொல்லாத ஆவியினுடைய செயல். என்னன்னா, இது அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க வைக்கும். எந்த ஒரு இடத்துல நிக்க வைக்காது, ஒரு இடத்துல உட்கார வைக்காது. இது அப்படியே நம்மளை அலைஞ்சு தெரிய வைக்கும். ஆனா இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை முதல்ல வேணும். எந்த இடத்துல நான் போனாலும் இனி இந்த டிஸ்கண்டினியூன்ற பேச்சுக்கு வழியே இல்லை. அந்த இடத்திலிருந்து நான் எடுக்கப்படணும்னா, மாறணும்னா, அந்த இடத்திலிருந்து உயர்ந்து தான் அடுத்த இடத்துக்கு போகணும். அவங்களா நம்மளை தூக்கி தூர வீசினா பிரச்சனை இல்லை, அதை குறித்து கவலைப்படாதீங்க. அதை குறித்து கவலை. இன்னைக்கு தான் நம்ம தியானிச்சோம்ல, ரூத்தை தூக்கி விசிலடிச்சாங்கல்ல. ரூத்தை வேண்டான்னு தானே சொன்னாங்க. செருப்பு கழட்டி போட்டு அவன் ஒரு டைம் சொன்னாலே வேண்டான்னு அர்த்தம். அந்த மனுஷன் 2 டைம் சொல்லுவான், அப்படின்னு எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நீ வேண்டான்னா என்னப்பா, அந்த ஊர்ல இருக்கிற பணக்காரர் அந்த பிள்ளைக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணி வாழ வைக்கணும். அதனால உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை தூக்கி விசிலடிக்கிறத குறித்து பயப்படாதீங்க. அது பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்க. ஆனா நீங்களா ஆண்டவர் சொல்லுகிற வரைக்கும், அடுத்த லெவல் கான்ஃபிடென்ட் வர்ற வரைக்கும், இனி டிஸ்கண்டினியூன்ற ஒண்ணு எனக்கு இருக்காது. ஆண்டவரே நிலைவரமா இருக்கு பலன் தார். பலிபீடத்திற்கு நேரா உங்க கையை நீட்டி ஹல்லேலூயா சொல்லுங்க, நான் உறுதியா இருக்கணும். இந்த ரூத்தை போல ஒரு உறுதிய கர்த்தர் எனக்கு தருவீராக. அவரானே நிறைவான பலன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா என்ன மன்னிச்சிருங்க. சோதனை தாங்க முடியாம ஓடுனதை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. அந்த இடத்துல உங்க சித்தத்தை தெரியாம, அந்த இடத்துல சகிச்சு கொண்டு இருக்காம, அந்த இடத்துல அந்த அவமானத்தை சகிக்காம, என்னுடைய மாம்சத்தினால நான் ஓடுனதுனால என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சத்தமா கேளுங்க. பிரதர் கேளுங்க, சிஸ்டர் கேளுங்க. நான் தான் அந்த இடத்தை விட்டு வந்தேன், என்னால தாங்க முடியல, என்னால இருக்க முடியல. நான் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்திருக்க கூடாது, நான் அந்த இடத்தை விட்டிருக்க கூடாது, நான் அந்த இடத்துல மாத்தி இருக்க கூடாது. நான் செஞ்சது தப்பு தான் ஆண்டவரே. ஆனா இப்போ என்னுடைய தலை மேல ஒரு ஆவிய கர்த்தரை அனுப்புங்க. எந்த இடத்துல போனாலும் நான் நிலைவரமா இருக்கணும், நான் அந்த இடத்துல சகிச்சுட்டு இருக்கணும், நான் அந்த இடத்துல தாங்கி நான் இருக்கணும், அந்த இடத்துல அவமானத்தை நிந்தைய சகிச்சு அந்த இடத்துல உயரணும். யோசேப்புனுடைய அபிஷேகம் என் தலை மேல இருக்கட்டும். என்ன வந்தாலும் அந்த இடத்தை விட்டு ஓடலையேப்பா. அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க மேல, லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க மேல கூட உங்க மகிமை. இனி டிஸ்கண்டினியூ இருக்க வேண்டாம். உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் இதோ இங்க திறப்பில நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய இந்த 10வது நாள் ஜெபத்துல, ஏசப்பா இந்த வார்த்தையை எங்க பிள்ளைகள் தலையின் மேல உறுதிப்படுத்துவீராக. சாட்சி சொல்லணும். நன்றி ஆண்டவரே, உங்க பாதத்தை நாங்க முத்தம் செய்கிறோம். நன்றி சாமி, நன்றி அப்பா.